அண்மை செய்தி. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே கூலி தொழிலாளி சுரேஷ் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சுரேஷின் கொலை தொடர்பான பின்னணி விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா ஆளுத்துடையான்பட்டி மாதா கோயில் தேர்வை சேர்ந்தவர் நடராஜன் மகன் சுரேஷ். இவர் கூலி தொழிலாளி. இவருக்கு திருமணமாகி மாதவி என்ற மனைவியும் அர்ஜுனன் என்ற மகனும் உள்ளனர். மாதவியின் தாய் பாப்பம்மாள் வீடு தொட்டியத்தை அடுத்து முள்ளிப்பட்டி கிராமத்தில் காலனி தெருவில் உள்ளது. இங்கு சுரேஷ் தனது மனைவி மகளுடன் கடந்த 4 மாதங்களாக தங்கி இருந்து கூலி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு வீட்டின் அருகே பஸ் ஸ்டாப் அருகில் சுரேஷ் நின்று கொண்டிருந்த போது அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் திடீரென அரிவாளால் சுரேஷை சாரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் சுரேஷ் கீழே சாய்ந்துள்ளனர். இதையடுத்து அந்த மர்ம நபர்கள் சுரேஷின் தலையை துண்டித்து எடுத்து சென்றுள்ளனர். இதை கண்டு அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு தொட்டியம் போலீசார் விரைந்து சென்று அங்கு விசாரணை நடத்தினர். மேலும் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னமும் முசிறி துணை சூப்பரண்ட் சுரேஷ் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சுரேஷின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்த நிலையில் முதல் கட்ட விசாரணையில் சுரேஷ் ஒரு கொலை வழக்கில் தொடர்பு என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் பழிக்கு பழியாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். இதையடுத்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக முசிறி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். சுரேஷின் தலையை அவரது கொன்ற மர்ம நபரையும் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் துறையூர் தாலுகா ஆலத்துடையான்பட்டி தியாகு என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் மாவட்டத்தில் தனியார் கம்பெனியில் அங்கே வேலை செய்துள்ளார். அங்கே சுரேஷும் வேலை செய்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் தியாகுவை உயிர்நாடி அறுத்து கொலை செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கு சம்பந்தமாக பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. குறிப்பாக கொலை செய்யப்பட்ட தியாகுவின் பிறந்த நாளான நேற்று பழிக்கு பழியாக அவர் நண்பர்கள் கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. தொட்டியம் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளியும் தேடி வருகின்றனர். மேலும் கொலை செய்யப்பட்ட உடல் மட்டுமே உள்ளது, தலை எங்கு உள்ளது என்பது குறித்தும் அது குறித்தும் விசாரணை செய்து வருகின்றனர். குறிப்பாக தொட்டியம் அந்த பகுதி முழுவதுமே எங்கெங்கு சிசிடிவி காட்சிகள் உள்ளதோ அது அனைத்துமே சோதனை செய்து இவர்கள் எந்த பகுதியிலிருந்து வந்தார்கள், எத்தனை பேர் வந்தார்கள் என்பது குறித்தான விசாரணை செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த கொலை சம்பவம் தலையை துண்டித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.